நீ மேட்சிங் வந்திருக்கீங்களே நினைச்சா ஐயோ இன்டர்வியூவா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கே அம்மாவே நம்மள வந்து சேர்ந்திருக்கோன்றாங்க. நீ வேற இந்த மாதிரி கட்டிட்டு வந்து நான் வேற இப்படி உருட்டுறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. நீ கோவத்துல என்னன்னா சொல்லிட்டு போயிடுவீங்க, அவங்க திருப்பி வரணுமா? வரணும் இல்லைங்க, அதாங்க லைஃப். அதான் லைஃபே இல்லையே. வேற வாய்ப்பு இருக்கா? எனக்கு எதுவும் எப்படி சொல்றது, எல்லாம் வந்து நாளை இருக்கோம் பார்த்து பண்ற மாதிரி தான். ஸோ பிரிஞ்சுட்டுன்றீங்க, அடிச்சிருக்கீங்க. புரியல எனக்கு, என்னது புரியல. நான் பேசிக்கிறேன். நீ பேசினா ரொம்ப பேசுறேன். குட்டி அப்படின்ற மாதிரி இருங்க. யாருன்னா ஒருத்தர் பேசுறேன். சின்ன வயசு இல்ல, 17 வயசு. ஆமா, அப்பதான் இப்ப பண்ணிடணும். சிங்கப்பெண் படையில தூக்கி போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்றதை விட ஒரு பொண்ணும் இன்னொரு பொண்ணையும் லவ் பண்ணி பாருங்க, அது கடைசி வரைக்கும் எத்தனை வருஷம் கொண்டு போவாங்க. சாவர வரைக்கும் கொண்டு, யார் சொன்னாங்க சாவர வரைக்கும் கொண்டு போவாங்க. நான் யோசிச்சு கரெக்டா தப்பா அப்படின்னு நீ எடுத்தும் கௌதம் எல்லாம் பேசுறா. வேண்டாம், மும்பைல இருந்து பார்த்து வந்ததே இவங்களுக்காக தான். திருப்பி விடை கொடு சாமி. நானும் டிரான்ஸ்மன் தான் ஏஞ்சல் அக்கா. இந்த மதனால எல்லா டிரான்ஸ்மனுக்கும் பேர் கெடுது. நாங்க ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இப்போ வரைக்குமே ஒரு சண்டேல போயிட்டோம், ஓகேவா? இதையும் நாங்க வந்து இறங்கி போய் இன்னும் நல்லா பண்ணியிருந்தா இன்ன வரைக்குமே எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பாண்டிங்ல ஓகே, அங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமோ. நான் தான் இந்த நாள் இருந்துட்டா போதுமா அப்படின்னு இல்ல, எனக்கு இன்ன வரைக்குமே எங்களுக்குள்ள கொஞ்சம் இருக்குதா, நாங்க இல்லலாம் சொல்ல. சரியா, லவ் இருக்கு, லவ் இருக்குதா. இவளுக்கு ஒண்ணுனா நான் போகாம இருக்க மாட்டேன், எனக்கு ஒண்ணுனா வராமலா இருக்க மாட்டேன். லவ் இருக்கு, எல்லா கேஸ் வருது, போக்சோ, சைல்ட் லேபர் எல்லாமே வருது. சொல்றது கேளுங்க, காலேஜ் ஸ்டடி பண்ணி குழந்தைய லவ் பண்ணிட்டேன். அப்பா பெருமையா சொல்லக்கூடாது இதெல்லாம். அமைதியா இருக்கு. இந்த Dress மேட்ச் ஆயிடுச்சு, அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. நாங்க மேட்ச் சேனல் பொறுப்பா? பாருப்பா, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சேனல் பொறுப்பா. அமைதியா இருங்க அவர் பேசுறாருல, இருங்க. பேச தெரியல. இந்த ஒரு விஷயம் மட்டும் குட்டியும் சரி ஏஞ்சலும் சரி பண்ணாம இருந்திருந்தா இன்னத்தி நாங்க ஒண்ணா இருந்திருப்போம். நான் வந்து இறங்கி போய் அவளோட கூப்பிட்டுட்டு வந்திருந்தா கண்டிப்பா அவன் என் கூட இருந்திருப்பா. அன்னைக்கு நைட்டு அட்லீஸ்ட் நானாச்சு வீட்டுல இருந்து அவ வரும்போது சரிம்மா இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், சரிவா தெரியாம நம்ம பண்ணிட்டோம், இன்னைக்கு வந்து நம்மளோட மீட்டப் டே, ஸோ இன்னைக்கு வந்து இப்படி இருக்கக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் நம்ம போகலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டிருந்தோம். கேக் வெட்ட ஒரு இது அரேஞ்ச் பண்ணல, ஏதோ அதுக்கும் போல, அதுக்கும் இன்னும் சண்டே ஆயிடுச்சு பெருசா. ஸோ அதுதான் நான் இறங்கி போய் அன்னைக்கே நான் அதை சமாதானப்படுத்தி இருக்கணும். நான் இன்னும் மேல 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 கோவப்பட்டு அவளை விட்டு இன்னும் கொஞ்சம் விலைக்கு போவோம், ரொம்ப கோவம் வந்துச்சு. ஸோ அவ வரப்ப நானும் வீட்டுல இல்லை, அப்போ என்ன ஆகும், இன்னும் கோவம் வர ஆரம்பிச்சு. வேணாம் வீட்லயும் இல்லைன்னா அப்போ, ஏன்னா நான் இவளை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், இவளை விட்டுதான் எங்க போனாலுமே இவ்வளவு கூட இவங்க வீட்டுல இருந்திருந்தா கூட இவங்க எங்க கண்டிப்பா ஓகே சமாதானம் இருப்பேன். காலைல கையில வந்தாச்சு ஓகே வந்துருமா நம்ம வீட்டுல இருந்து, நீ அம்மா வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிருப்பேன். அதை தாண்டி நான் அதை பண்ணாம விட்டதுனால மட்டும்தான் இப்ப இந்த அளவுக்கு இஷ்யூ ஆயிருக்கு எங்க ரெண்டு பேத்துக்குமே. ஸோ இவங்க கிட்ட ஒரு பிடிக்காத விஷயம்னா என்ன, அண்ட் இவர்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம்னா என்ன? இவங்க கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் பொய் சொல்லுவாங்க. இது என்ன நான் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லுவாங்க, நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா ஈஸியா மாட்டுருவாங்க. நான் எனக்கு தெரியும் நான் மாட்டிப்பேன் அப்படின்ட்டு இது சொல்றதுக்கு ஏன் சொன்னா எங்க போயிட்டு வந்த அப்படின்னு நான் கேட்டேன்னா கூட மாடியில துணி காய் இல்ல வண்டி வீட்டுல கீழே விட்டு வந்து மாட்டிப்பேன்னு தெரியும். ஆனா வந்து சொல்லுவேன், ஏன்னா அவங்களை கஷ்டப்படுத்த கூடாது, இப்ப பண்ற மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது தெரிஞ்சும் மேனேஜ் பண்ற மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லாம இருப்பேன். ஓச்சி மத்தபடி எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா எனக்கு தெரியும், நானே ஒரு நாள் சொல்லிடுவேன், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். இவங்க இப்ப எப்படி சொல்றது, இவங்கள்ட்ட எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, இப்போ பிடிக்கும்ல என்ன பிடிக்காது, என்ன பிடிக்காதுன்னா கொஞ்சம் கோவத்தை இறக்கிட்டு என் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமோ, நான் தான் கொஞ்ச நாள் இருந்துட்டா போதுமா அப்படின்னு இல்லை, எனக்கு வந்து யாரும் இல்லை இவங்க தான் அப்படின்ட்டு லைஃப் ஃபுல்லா இவங்க தான் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ஸோ இன்னும் எனக்காக கொஞ்சம் இறங்கி, நான் தான் இறங்கி போகாம ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டேன், சரி வீடு அட்ஜஸ்ட் பண்ணி நீ வந்து மறுநாளோ இல்லை எப்பயோ இனிமே என்னை விட்டு போவியா, நீ எப்படி இருக்கலாம் தனியா அந்த வீட்டுல, நீ வா என் கூட அப்படின்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க இறங்கி இருக்கணும், இல்லை நான் இறங்கி இருக்கணும், யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்தாச்சும் போயிருக்கலாம். ஆனா அது ரெண்டுமே பண்ணல. என்னன்னா வீட்டுக்கு இவங்க வந்து சொல்ற ஒரே பதில், இது என் வீடு, நீ போ உங்க அம்மா வீட்டுக்கு. அவங்க அம்மா வீடு இருக்கிறதுனால தான் தைரியமா போன்னு கூட சொல்றேன். எனக்கு யார் இருக்காங்க, எனக்கு யார் இருக்காங்க, உனக்கா அம்மா வீடு இருக்காங்க, நான் பத்திரமா உங்க அம்மா வீட்டுல விடுறேன்னு வச்சுக்கோ, எனக்கு யார் இருக்காங்க. அப்ப உனக்கு வீடு இருக்குனால சரி நம்ம வீடு தான், நீ நான் கோவத்துல சொல்றேன்னு வச்சுக்கோ அம்மா வீட்டுக்கு போ. நீ கோவத்துல என்னன்னா சொல்லிட்டு போயிடுவீங்க, அவங்க திருப்பி வரணுமா? வரணும் இல்லைங்க, அதாங்க லைஃப். அதான் லைஃபே இல்லையே. என்ன இவரு எனக்கு சப்போர்ட் பண்றாரு, சப்போர்ட்லாம் பண்ணல, கேக்குறேன், நியாயத்தை சொல்றேங்க. வந்திருக்கணும். சோ
அவங்களும் வரல, நானும் வரல. சரி, காத்து கருப்பு கலைக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை ஆச்சு? அவரு ப்ரோ அவர் வீடியோவுக்கு நடுவுல வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தார், வேற ஒண்ணும் இல்ல. வேற எதுவும் பண்ணலீங்களா உங்களை? சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திருப்பி சேர்ற அந்த வாழ்க்கை யாருன்னு எங்க ரெண்டு நீங்க ரெண்டு பேரும்? சோ வாழ்க்கைங்க இப்படின்றதுக்குள்ள எப்போனா எப்படி வேணா மாறும் இல்லையா? சோ நம்ம கையில எதுவும் இல்ல. பாப்போம், சேர வாய்ப்பு இருக்கா? எனக்கு எதுவும் எப்படி சொல்றது, எல்லாம் வந்து மேல இருக்கவன் பார்த்து பண்ற மாதிரிதான். சோ அந்த என்ன நடக்குமோ அதாங்க நடக்கும். இப்போ வரைக்குமே நாங்க சேருவோமான்றது எங்களுக்கே தெரியாது. ஏன்னா பிரிஞ்சதே ஒரு யதார்த்தத்துல பிரிஞ்சதுதான். நாங்க ரெண்டு பேருமே நாங்க பிரிவோமான்ற ஒரு சிச்சுவேஷன் நானே ஓப்பனா சொல்லிட்டேன். நான் இந்த மாதிரி இங்கெல்லாம் வாங்கிட்டு போறோம், எங்களுக்கே தெரியாது, வரவல்ல சண்டை கார விட்டு எதுக்காகவும் பிரிய மாட்டோம். அதுதான் ஸ்கூல் பொண்ணு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணனும்னு சொல்றீங்க. அதுதான் உண்மை. அதனால அது இன்னுமே நாங்க பிரியோமா, நாங்க எவ்வளவு வீட்டுல அடிச்சு உதைச்சி சேராதன்னும் போதெல்லாம் கூட சேர்ந்துட்டோம். அப்டால் ஒரு சின்ன சண்டையில போய் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகி நாங்க பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னும் போது எங்களுக்கே அது வந்து ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா நான் விட்டுட்டுலாம் இருக்கவே மாட்டேன், இவளை விட்டுட்டு இருக்க மாட்டேன். அவளாம் என்ன யோசிக்கணும், பக்கத்துல தூங்கும் போது இல்லன்னொடனே அவ்வளவு பதறுவா. எங்க போனேன், ஆமா பக்கத்துல ஒரு கீழே பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருவேன், காலையில நல்லா தூங்குவா. என்னன்னா பக்கத்துல வந்து தூங்கிட்டு இருக்கும் போது இவங்க இல்ல அப்படின்னா அது எனக்கே எழுந்துப்பேன். அது எனக்கு வந்து பழகிருச்சு. என்னடா எனக்கு தெரியும், அந்த அளவுக்கு எனக்கு மைண்ட் செட். பக்கத்துல இல்ல குட்டி அப்படின்னு உடனே கால் வரும், கீழே தான் போயிருப்பேன் பால் பாக்கெட். அந்த அளவு இருந்திருக்கும். நம்ம போது சாப்பிடும் போது கூட விட்டுட்டு சாப்பிட மாட்டா, இவ சாப்பிட மாட்டா, நானும் சாப்பிட மாட்டேன். ஏன் நான் எங்க வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா கூட சாப்பாடு அப்படியேதான் இருக்கும். நீ வா நான் வெயிட் பண்றேன், சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பாப்பேன் இல்ல எடிட்டிங் பண்ணிருப்பேன், வெயிட் பண்றேன், நீ வா அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னுவா. டீ போட்டு கொடுத்தாலும் ஒன்னாதான் குடிப்போம், எல்லாமே ஒன்னாவேதான் இது பண்ணுவோம். எங்கேயுமே விட்டு ஒரு செகண்ட் கூட நவர மாட்டோம். போது எங்களுக்கே எப்படி இப்படி நடந்துச்சு, என்ன கந்திஷ்டியா இல்ல எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, போராமையா வயிற்றுச்சலா போராமையா நான் கூட தெரியல. அப்படியே நாங்க தள்ளி போயிட்டோம். எந்த அளவுக்கு நாங்க பிரியாம இருப்போமோ அந்த அளவுக்கு இப்ப நாங்க பிரிஞ்சிருக்கோம். அந்த பிரிஞ்ச கேப்ல எங்களால ஃபீல் பண்ண முடியல. இப்போ இது பழைய ஃபீல் வரல. இப்ப வந்து பாக்குறதா இவளை, இதுக்கப்புறம் இவளை நான் எப்ப பாப்பனோ, அடுத்த இன்டர்வியூல பாப்பனா இல்ல எப்போ பாப்பன்னு தெரியாது. கால் கான்டாக்ட் ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா மட்டும் தான் பண்ணுவேன். மத்த டைம் நான் அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்ப பேசுறது கூட வெளில போனா வாங்க போங்கன்னு பேசுவேன், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு பாண்டிங். என்ன பண்றீங்க அப்படின்னாங்க, இல்ல ஒரு இன்டர்வியூ இருக்குதுங்க, அடிக்கணும்னா அடிச்சுப்பீங்க. ஆனா உங்களுக்கு நடுவுல யாருன்னா வந்தா திருப்பி உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிப்பீங்க. ஆமா அதுதான் உண்மை. சப்போர்ட் அதான் சொல்றேன் நானு. அது ஐயோ யார் எதுக்கு மத்தவங்க நடுவுல வர அளவுக்கு நீ வரக்கூடாது. மத்தவங்க அது எங்களோட பிரச்சனை, எங்க ரெண்டு பேருக்கு தான சண்டை. நீ வந்து எல்லாம் பேசுற அளவுக்கு அங்க இது கிடையாது, அவ்வளோ ஒர்த்தே இல்ல. நீயே ஃபர்ஸ்ட் ஒழுங்கு இல்லாத போது நீ பேசக்கூடாது. யார சொல்றேன்னா மதன் திவ்யா தான். ஏன்னா யாரோன்னு எல்லாம் கிடையாது, நேமோடே சொல்றேன். நீயே அங்க ஒழுங்கு இல்லன்னும் போது நீ என்னை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன், மத்தது எதுவுமே இல்ல. இவங்களை நீங்க லவ் பண்ணும்போது அவங்களோட ஏஜ் என்ன? இவங்களுக்கு 17. 17ஆ? மைனரா? அதனாலதான் 17 வயசு ஆவறதுக்கு முன்னாடி தூக்கிட்டேன். தூக்கிட்டீங்களா? தூக்கிட்டு ஓடிட்டேன். கேஸ் எதுவும் போடல? போட்டாங்க. அதனாலதான் ஸ்டேஷன் 17 வயசுல வந்து ஏஜ். அதான் எதுக்கு இப்போ இந்த மாதிரி டைம்ல எல்லாம் கூட்டு போனோம். அதனால வெயிட் பண்ணேன் ஒரு 2 மாசம். அப்படி வெயிட் பண்ணி 18 வயசுல கூட்டு போயிட்டேன். ஆனா ஒரு மைனரை லவ் பண்ண கூடாதுல்ல? லவ் பண்ண கூடாதுனாலதானே சண்டை ஆகி பிரச்சனை ஆயிட்டு என் வீட்டுல அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் என்னன்னா என் வீட்டுல இருக்கவங்க அடிக்க போயிட்டாங்க. ரொம்ப அது பிரச்சனை. இவரையா? ஆமா அடிச்சு. அதுக்கப்புறம் 18 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணேன். அப்ப உங்களுக்கு என்ன ஏஜ்? அப்ப எனக்கு கொஞ்சம் தெரியல. இல்ல இப்ப வந்து எனக்கு 26. அப்ப பாத்துக்கங்க, அப்ப எனக்கு என்ன இருக்கும்? 26 தான் கணக்கு போறது டைம். எனக்கு டைம் இல்ல, நான் எனக்கு தெரியல. கேளுங்க, அப்போ வந்து இந்த மாதிரி அடிச்சு உதைச்சினா வெயிட் பண்றமா, நீ 18 வயசு ஆனோனே என்கிட்ட சொல்லி. அதோ என் பர்த்டே அன்னைக்கு கரெக்ட்டா போனேன் நான். ஆமா அவங்க பிறந்த வயசுல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போனேன். அதுவே வந்து அதுக்கப்புறம் உங்களை உள்ளலாம் வைக்கலையா? எல்லாம் பண்ணாங்க. கொஞ்சம் சண்டையாயி அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், வக்கீல் வச்சு மூவ் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க வக்கீல் வச்சு மூவ் பண்ணீங்க? நாங்க ரெண்டு பேருமே வக்கீல் வச்சு. உங்களுக்கு எங்க வருது காசு? அப்போங்க வேலைக்கு போயிட்டு இருந்தேன் நானே. வேலைக்கு தானே போயிட்டு இருக்கோம். வேலைக்கு போனேன். நீங்களும் வேலைக்கு போனீங்களா? நான் வந்து அப்ப வந்து காலேஜ் வந்து சைல்டு லேபர். இருங்க, காலேஜ் டிஸ்கண்டினியூ. எல்லா கேஸ் வருது, போக்சோ, சைல்டு லேபர் எல்லாமே வருது. சொல்றது கேளுங்க, காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். குழந்தைய லவ் பண்ணிட்டேன். அப்பா பெருமையா சொல்ல கூடாது இதெல்லாம். அமைதியா இருக்கு. அப்பா வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாரு. சோ அவரை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஆனா அப்பா இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. அப்ப இருக்கும் போது வந்து பாத்துக்க யாரும் இல்ல, நான் தான் பாத்துக்கணும். அக்காவும் வந்து மேரிடு, அண்ணாவும் வேலைக்கு தான் போகணும், அம்மாவும் வேலைக்கு. உங்களுக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணா இருக்காங்க? ஆமா, அக்கா மேரிடு. உங்களுக்கு ப்ரோ? எனக்கு 3 பேர் ஒரு அண்ணன். அவங்க பாம்பேல இருக்காங்களா? ஆமா. நீங்க மட்டும் தான் இங்க தனியா இருக்கீங்க?
எப்படி மேனேஜ் பண்றீங்க? இதோ அவங்களுக்காக தான் வந்தேன். நான் மும்பைல இருந்து பார்த்து வந்ததே இவங்களுக்காக தான். இப்ப திருப்பி விடை கொடு சாமி போயிடுவீங்களா? அதெல்லாம் இல்ல. சரி நீங்க சொல்லுங்க. அக்கா அண்ணா. ஆமா, அப்ப வந்து பாத்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் நான் தான் பார்த்து ஆகணும்னால காலேஜே வேண்டாம், எனக்கு அப்பா தான் வேணும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். பக்கமே போறதில்ல. அப்பாவை பார்த்துட்டு அப்படியே வீட்லயே இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், வீட்லயே இருந்தா நமக்கு வேலைக்கு ஆகாது, கால் சென்டருக்கு ஒரு ஒர்க் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் போயிட்டேன். அங்க இருந்து தான் இன்கம் எல்லாமே. இவங்கள வந்து அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இவங்க பேசி அதுக்கப்புறம் அதை அப்படியே லவ் ஆகி என்னென்னவோ கடைசியில முடிஞ்சு எப்படி லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எங்க பாத்தீங்க? இன்ஸ்டால பார்த்தாங்க என்ன. இன்ஸ்டால பார்த்து ஹாய் சாப்பிட்டியா அந்த மாதிரி. ஹிந்தில பேசினாங்க. நான் ஹிந்திக்கார பொண்ணுன்னு நினைச்சு பேசிட்டாங்க. ஓகே. நீங்க பாம்பேல. ஓகே ஓகே. நான் மும்பைல தான் இருக்கேன்னு நினைச்சுதான் இவங்க பேசினாங்க. நான் தமிழ்நாடு தமிழ் பொண்ணுன்னு தெரியாது. ஓ தமிழ்நாடுனால பாம்பேல இருந்து கிளம்பிங்க வந்துட்டீங்க. ஆமா, அவங்க ஹிந்தில ஃபர்ஸ்ட் பேசி பார்த்தாங்க. அதுவுமே நான் ரிப்ளை பண்ணல. அதுக்கடுத்து என்னென்ன லாங்குவேஜ்ல எல்லாம் பேசினேன், என்னென்னவோ பேசுனேன். இந்த மாதிரி பேசுங்க, நான் பொண்ணுதான் பேசுங்க அப்படின்ட்டு பேசுனேன். அப்புறம் தமிழ்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் பேசுங்க, நான் பொண்ணுதான். சிஸ்டரா? ஆமா, சிஸ்டர் தான் கூப்பிட்டாங்க ஸ்டார்டிங்ல. இந்த படத்துல அண்ணா அண்ணா லவ் பண்ற மாதிரி சிஸ்டர் லவ்வா? சிஸ்டர் தாங்க கூப்பிட்டாங்க. பிரிஞ்சிட்டேன்றீங்க. ஏய் கமாண்டர் மாதிரி அடிச்சீங்க. புரியல எனக்கு. என்னது இது? புரியல. சரி சொல்லுங்க. சிஸ்டர் எல்லாம் நீ எதுக்கு அங்க இங்க இருந்து சொன்னீங்க? சரி சொல்லுங்க. அது சிஸ்டர் தமிழ்ல அதெல்லாம் செட் பண்ணி விட்டுருவாங்க. இல்ல அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். பண்ணிவா சிறப்பா. அப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. இப்ப இல்லங்க ஒரு வாழ்க்கை வரலாறு ராஜராஜ சோழன் சொல்றேன். அந்த ஏஜ்ல அவங்க லவ் பண்றனாலதான் இந்த அளவுக்கு இப்ப எங்களுக்கு வாண்டி. சின்ன வயசுல இருந்து அவளை நான் வந்து சின்ன வயசு இல்ல 17 வயசு. ஆமா, அப்பதான் இப்ப பண்ணிடணும். சிங்கப்பெண் படையில தூக்கி போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. உண்மையிலுமே இந்த அளவுக்கு வந்து யாராலையுமே ஒரு லைஃப்க்கு வரணும் அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு அப்படின்னா எந்த பொண்ணுமே லைஃப்ல வரமாட்டாங்க. என் வீட்டுல இருக்கவங்க அடிச்சாலுமே நான் எதிர்த்து கேட்டுருவேன். எதுக்கு அடிக்கிறீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா எதுக்கு அடிக்கிறீங்க? அடிக்கிற அளவுக்கு நீங்க போகாதீங்க. உங்களுக்கு என்ன நான் பேசக்கூடாது அவ்வளவுதானு சொல்லிட்டு ஒரே கால் லாஸ்டா பண்ணேன். எனக்கு 18 வயசு ஆகுது, நீ இருக்கிறனா நான் வந்துருவேன் அப்படி எழுதி கொடுத்துட்டே வந்துட்டோங்க. நீங்க தமிழ்நாட்டுல தான் இருந்தீங்களா இல்ல அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரச்சனை இருந்ததா? இங்கேதான் இருந்தேன். இவங்களுக்காக வந்துட்டேன் அப்படின்னா இங்கதான் இருந்தாங்க. வீடு எடுத்து இருந்தாங்க. என் வீட்டுல வேலைக்கு போனோடனே சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க இவங்க. என்ன பண்ணுவேன், வேலைக்கு போகும்போது 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிருவேன். இவங்களுக்கு ஒண்ணு குடுத்துட்டு போறது, நான் சாப்பிடுறது. அப்படி சாப்பிட்டு உயிரோட இருக்கீங்க. டப்பா சாப்பாடு எடுத்துருவா. டப்பா எல்லாம் எங்க போகுது வீட்டுல அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாம் கேட்பாங்க. எங்க காசு வருது, இதான் காசு எங்க வருது தெரியுது. ஒரு டப்பா குடுக்கறது, இவர் போய் வித்துறது. மூமெண்ட் எல்லாம் பாக்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்படிலாம் லவ் பண்ணிருக்கோம்ல அப்படின்னாதான். நீங்க ஃபீல் பண்றீங்களா? இன்னும் ஃபீல்லாம் ரொம்ப பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு லவ் தெரியாம நீங்க பண்ண மாட்டீங்களா? என்னங்க ஒரு மனசு உடைஞ்சு பேசுறாரு. மனசு நான் உடைஞ்சிட்டேன் அந்த அளவுக்கு. அதனால வந்து ஃபீலிங் கிடையாது. நானா ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த அளவுக்கு அவர் அழுவுறாருங்க. அவங்க வந்து இப்ப நான் வந்து டக்குன்னு மூஞ்சி அடிச்சேன்னு சொல்றேன். நானா ஃபீல் பண்ணல, அதனால வந்து கண்ணு கலங்கிருச்சு. நானா ஃபீல் பண்ணிருக்கேன். ஏன்னா வீட சுத்தி ஃபுல்லா போட்டோ இருக்கும். அந்த போட்டோல பாக்கும்போது அவளுக்காக தான் நம்ம வந்தோம் அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். அடுத்து அவளை தாண்டி லைஃப்ல வேற யாரையா வச்சாலும் வைக்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பொண்ணுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் அடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இவ்வளோ சீக்கிரம் ஏன் விட்டோம், மூவ் ஆன் ஆக முடியல அப்படின்னு. நானும் வரும்போதே பார்த்தேன், நீங்கள் 2 பேரும் வரும்போதே பார்த்தேன். மோஸ்ட்டாக நீங்கள் பிரேக்கப் ஆனதுக்கப்புறமா எந்த ஒரு அவுட்ஃபிட்டுமே நீங்கள் மேட்சிங்காக வந்ததில்லை. நீ மேட்சிங்காக வந்திருக்கீங்களே. மேட்சிங் மாதிரியா உங்களுக்கு தெரியுது? ஆமாம் மேட்சிங் தான் ரெண்டுமே. எங்களுக்கே தான் அப்படி தெரியல. மேட்சிங் தாங்க, அதே கலர் தாங்க அது. இல்ல நார்மலா இது போடணும்னு போட்டேன். இவங்க வந்து நீங்க போடுவீங்க. அதெல்லாம் வந்து லவ் பண்ணும்போது வந்து இவங்க வந்து சாரி ஏதாவது இப்ப லவ் தான் பண்றீங்க அதெல்லாம் போட்டுலாம் எதுவும் இல்ல. அவங்க வந்து லவ் பண்ணும்போது என் வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா இந்த சாரி கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு மேட்சா தான் நான் ஷர்ட் போடணும். அப்ப இங்க உங்க வீட்ல இருக்காங்க அதனால இந்த மேட்சா போடுங்க. அவங்க வீட்ல இருந்தா ரெடி ஆயிட்டு வந்தாங்க. எனக்கு இங்க வந்தானே நானே ஷாக். அவங்கள்ட்ட கேக்குறேன், என்னமா திடீர்னு நீ வேற இந்த மாதிரி கேட்டு நான் வேற இந்த ஷர்ட் போட்டு. நான் என்னன்னா எனக்கு ரொம்ப ஃபுல் ஹேண்ட் தான் போட்டு வரலாம். நானே நினைச்சேன் ஐயோ இன்டர்வியூ வேற நம்ம 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்கே, அம்மாவே நம்மள வந்து சேர்ந்திருக்கோன்றாங்க. நீ வேற இந்த மாதிரி கட்டிட்டு வந்துட்ட, நான் வேற இப்படி உருட்டுறீங்க 2 பேரும் சேர்ந்து. உருட்டலாம் கிடையாது. எனக்கு மோஸ்ட்லி சாரி கட்டுவான்றதே எனக்கு தெரியாது.
சாரி கட்டணும் சாரி கட்டி கூட சுடிதார்ல வருவாங்கன்னா சுடிதார்ல இன்டர்வியூல சாரி கட்டியும் குடுக்கலல பிரேக்கப் ஆயிட்டு அதான் ஒண்ணா வந்துட்டீங்களா சாரி கட்டணும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸுக்கலாமா ஒண்ணா ஒரே மாதிரி இருக்குன்னா யதார்த்தமா யதார்த்தம் பதார்த்தம்லாம் இல்ல நீங்க 2 பேருமே நான் இதுக்கு முன்னாடி பார்த்த இன்ட்ரெஸ்ட்ல எல்லாம் மேட்சிங்கான எதுவும் வந்தது இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க கப்புலாம் கொடுத்துட்டு வந்து சில இன்ட்ரெஸ்ட் நான் பாத்துருக்கேன் அந்த மேட்சிங்கா தான் இருந்துச்சு ஆமா மேட்சிங்கா தான் எங்க ஆனா இப்போ வந்திருக்கீங்களே இப்ப மேட்சிங்கா வந்து சேர்ந்துக்கணும் ஒரு கண்டென்ட் பண்ணுவாரு போல கண்டென்ட் பண்ணுவார்ல இல்ல அதான் உண்மை அது நீங்க மக்களுக்கு தெரிவிக்கிறீங்களா நாங்க சேர போறோம் ஐயோ அப்பெல்லாம் கிடையாது நான் ஏதோ யதார்த்தமா நான் போட்டேன் அவங்களும் யதார்த்தமா சாரி கட்டுவாங்க எனக்கு சாரி கட்டுவாங்கன்னு தெரிஞ்சாலே நான் எனக்கு தெரியாது அவங்க சாரி அது இந்த கலர் கட்டி கட்டுவேன் நானே நினைக்கல நான் இவங்கள பார்த்தனே ஐயோ இந்த கலரா எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வேற இதுல வேற நம்ம ரீல்லாம் பண்ணிருக்கோமே என்ன இவ இந்த சாரில வந்திருக்கா அதான் நான் பாத்துருக்கேன் உங்களை அதான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அப்ப இது முடிச்சிட்டு இப்ப திருப்பி வீட்டுக்கு போய் ரீல் பண்ண போறீங்க அப்பெல்லாம் ஆமா நான் இப்படி ஆட்டு இல்ல நான் இப்படி ஆட்டு ஏதாவது ஒண்ணு ஆட்டு நான் அப்பெல்லாம் எதுவும் இல்ல நான் யதார்த்தமா தானே நாங்க போட்டு வந்திருக்கோம் கன்ஃபார்மா எதுவுமே இல்ல கன்ஃபார்மா அப்பெல்லாம் எதுவும் நீ வந்து என்ன ஏமாத்தன்றது மாதிரி உங்களோட மக்களை தான் நீங்க ஏமாத்துறீங்க ஐயோ மக்கள் எல்லாம் எதுக்குமே சொல்லாதீங்க மேட்சிங்கா இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளமா ஏதோ அவங்க போட்டாங்க அவங்க வெளில போ ஃபங்க்ஷனா கூட இருக்கலாம் ஈவினிங் ஃபங்க்ஷன் போறதா கூட இருக்கலாம் அதான் ஒண்ணா போறீங்களே ஃபங்க்ஷன் எதா இருந்தாலும் இப்படி பண்றது பாருங்க டைம் என்ன ஆகுது இந்த நேரத்துல நான் ஏன்னா இப்படி பண்றீங்க நீங்க அவர்தாம்மா சொன்னாரு ஃபங்க்ஷன் அப்படி அவங்களுக்கு ஃபங்க்ஷன் போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்பெல்லாம் அவங்க ஏதோ யதார்த்தமா போட்டாங்க நானும் யதார்த்தமா தான் போட்டேன் நாங்க ஒன்னும் மேட்சிங்கா சொல்லி வச்சு போட்டதெல்லாம் அப்போ இந்த ட்ரெஸ் போடும் அப்ப கூட இதெல்லாம் பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கு இல்லையே இந்த பெர்ஃபெக்ட் மேட்சா தான் இருக்கு இருக்கு கரெக்டா நோட் பண்றாங்க பாத்தியா இதுதான் சொல்றது சொன்னா எங்க கேக்குற நீ சரி அப்ப நீங்க ஒண்ணா இல்ல ஒன்னாலாம் இல்ல ட்ரெஸ் எல்லாம் பார்த்து ஒண்ணா இருக்காங்கன்னா இது என்னன்னா ஆயும் இவங்க எனக்கு 6வது படிக்கும் போது இங்க காது ஒரு காது குத்திட்டாங்களா? குத்துனாங்க இல்ல சொல்றேன் நான் எனக்கும் ஆல்ரெடி எல்லாம் காது குத்தியாச்சு எனக்கு பாரு இதுல வேற சொல்றாரு நானாபால மாதிரி லைட்டா இவ்வளவு தூரம் குத்துருவீங்க இன்னும் நல்லா மேட்சிங்கா போட்டு வந்திருப்பேன் இவங்க இந்த மேட்சிங் தான் அப்ப இன்னும் நல்லா அப்ப இன்னும் லவ் இருக்கு உள்ள அப்படியே அப்ப நீங்க சொல்றது அப்படிதான் இருக்குது மேட்சிங் நல்லா மேட்சிங் matching ஆ மேட்சிங் தான் அது நான் தெரியாம போட்டேன் அது என்னன்னே தெரியல இன்னைக்குன்னு பார்த்து இந்த சட்டையை போட்டு வருவேன் அஷ்டப்பா வச்சு நான் ஓட்டுறது இன்னைக்குன்னு பார்த்து இந்த சாரி நீ போட்டு ஏன் இந்த சாரி ஃபர்ஸ்ட் கட்டு வந்த ஈஸியா மடிக்க சாரி வேற இல்லையா சாரி ஏன் கட்டின பின்ன இன்டர்வியூல சாரி இது கட்டவே மாட்டேன் நான் கட்டு நான் முதல்ல கட்டிட்டு வர மாட்டேன் எதுக்கு இந்த இன்டர்வியூக்கு சாரி கட்டு வந்த நீ நான் வெளியில கத்துறாரு உங்களை பார்த்து நீங்க பிடிக்காதுல்ல உங்களுக்கு வாய்ஸ் இல்ல சாரி கட்ட சொன்னா கட்ட மாட்டான் லேட் ஆகும் இன்டர்வியூ வரதுக்கு அப்படின்னு கட்டவே கட்டாது ஃபர்ஸ்ட்லாம் இன்னைக்கு என்னன்னு தெரியல நான் ஏதோ கட்டணும் போல இருந்ததுனால கட்டிட்டு வந்தேன் அவங்க கட்டிட்டு வந்தனால இப்ப பாரு இப்ப மேட்சிங்கா நம்ம வந்து நீ சாரி கட்டின எனக்கு தெரியுமான்னு நீ சாரி கட்டுவனா நான் தெரியாதுன்னா தெரியாம நீங்க என்னன்னா இப்ப நீங்க சாரி கட்டு வந்துட்டீங்க போகும்போது ஒரு வேஷ்டி கட்டி இப்ப ஒரு கண்ணை முடிச்சிட்டு இது ஒரு கண்ணா போடுங்க சீரியஸா அப்படி சொல்லி நான் கூட நான் வேஸ்டியாச்சு கட்டிட்டு அதான் நீ அதுதானே வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படியே சொல்லிருக்கேன் அழகா எனக்கு தெரியாதுன்ற இப்ப கூட நம்ப மாட்டேங்கிறீங்க நான் பேண்டே போட மாட்டேன் இந்த மாதிரி சாரி எல்லாம் கட்டினா நீங்க போட மாட்டீங்க தான் கட்டுவேன் அழகா சீரியஸா வேட்டி தான் கட்டுவியா இன்னும் மக்களே அவர் வேட்டி தான் கட்டுவாராம் சரி ஓகே இவங்க வந்து சாரி வந்து தெரியாம தான் போட்டுருக்காங்க நம்ம நம்பணும் நீங்களும் நம்புங்க நம்பிதான் ஆகணும் அதான் உண்மை யதார்த்தமா போட்டதுதான் சரிங்களா அப்ப இத்தனை சேனல்ல நாங்க வந்திருக்கோம் எப்படி மாத்தி தான் ட்ரெஸ் போட்டிருக்கோம் அதுவே எங்களுக்கு தெரியாது எங்க சேனல் ராசி நீங்க சேர போறீங்க நான் வந்து எனக்கு வந்து இவங்க கண்டிப்பா இவங்க இது போட்டிருப்பாங்க தெரிஞ்சா போட்டிருக்க மாட்டேன் ஏதாவது சேனல்ல கேட்டிருக்காங்க தெரியாதா நம்மள ஆல்ரெடி இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க சேர போறாங்க இந்த சாரி நான் கண்டிப்பா கட்டிருக்க மாட்டேன் நான் வந்து இவங்கள பாக்குறேன் ஐயோ இவங்க என்னடா நம்மளுக்கு மேட்சா இருக்க மாதிரியே இருக்கே கொஞ்சம் அப்படின்னு பார்த்தா நீங்க என்னன்னா உண்மையா பர்ஃபெக்ட் மேட்ச்னு வேற சொல்றீங்க பெர்ஃபெக்ட் மேட்ச் தான் இப்ப எல்லாம் கமெண்ட் பண்ணிடுவாங்க இவருக்கு திருப்தியா அதாமா உண்மை அதுதான் பண்ணுவாங்க போய் நாங்க எல்லா சேனலையும் எப்படி கொடுத்தோமோ அத மாதிரிதான் இந்த சேனலுக்கு வந்தோம் ஆனா ஏதோ Dress மேட்ச் ஆயிடுச்சு அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது நாங்க மேட்ச் சேனல் தான் பொறுப்பு சேனல் பொறுப்பா இதோ பாருப்பா இவங்க வந்து என்ன வேணா பண்றாங்களா சேனல் பொறுப்பா அதுதான் நான் சொல்றேன் இப்ப நாங்க பொறுப்பு Dress தான் மேட்ச் ஆச்சு நாங்க இன்னும் மேட்ச் மேட்ச் ஆகல Dress தான் மேட்ச் ஆச்சு இவங்க மேட்ச் ஆகல இன்னும் கூட சீக்கிரம் போயிட்டு மேட்ச் ஆயிட்டு ஒரு ரீல் போடுவாங்க நீங்க பாத்து ஏமாந்துருங்க அவங்க இன்னொரு கார் வாங்குவாங்க வீடு வாங்குவாங்க நீங்க ஏமாத்துறீங்க இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது சரிங்களா வீடு வாங்கிட்டு கார் வாங்கிட்டு சொல்லாதீங்க சரியா நீங்க பாத்தீங்களா நாங்க அதுல கார் வாங்குறோம் எந்திரிச்சு ஆரம்பிச்சிட்டாங்கப்பா சேமா இரு நான் பேசிக்கிறேன் நான் தான் பேசுறேன் நீ பேசினா ரொம்ப பேசுற அதனாலதான் பேசுறேன்றேன் குட்டி இரு குட்டி அப்படின்ற மாதிரி இருங்க யாருன்னா ஒருத்தர் நான் பேசு பேசுறேன் நீ பேசினாலே எனக்கு பிரச்சனையா தான் வரும் நீ பேசலாம் ஏன்னா உங்க பேசினா ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அதனால வேண்டாம் நீ பேசாம இருக்காங்க நான் பேசுறேன் நான் யோசிச்சு கரெக்டா தப்பா அப்படின்னு பேசுறேன் நீ எடுக்கும் கௌதம் எல்லாம் பேசுறேன் அதனால வேண்டாம் நானும் டிரான்ஸ்மன் தான் ஏஞ்சல் அக்கா அந்த மதனால எல்லா டிரான்ஸ்மனுக்கும் பேர் கெடுது இந்த வரைக்குமே எங்களுக்குள்ள கொஞ்சம் இருக்குதா நாங்க இல்லலாம் சொல்ல சரியா லவ் இருக்கு லவ் இருக்குதா இவளுக்கு ஒண்ணுனா நான் போகாம இருக்க மாட்டேன் எனக்கு ஒண்ணு நான் வராமலா இருக்க மாட்டேன் லவ் இருக்கு அது ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்றதை விட ஒரு பொண்ணும் இன்னொரு பொண்ணையும் லவ் பண்ணி பாருங்க அது கடைசி வரைக்கும் எத்தனை வருஷம் கொண்டு போவாங்க அதான் சாவர வரைக்கும் கொண்டு யார் சொன்னா இவன் சாவர வரைக்கும் கொண்டு போவாங்க இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு